இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோன்னா ரசம் வைக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, இதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 4 பல் பூண்டு, ஒரே வரமிளகாய், ஒரே கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக தான் பூண்டு போட்டு அரைக்கணும், அரையும் குறையுமா அரைக்கணும். அது மட்டும் இல்லை, கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அதோடு போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா மணமாக இருக்கும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதை நாளாக கட் பண்ணி, இந்த 2 மீடியமான சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இது நாளாக கட் பண்ணி உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி போடுங்க. இந்த சொம்பில் ஒரு சொம்பு, உங்களுக்கு புளிப்பு வேணுன்னா 1 சொம்பு, புளிப்பு வேண்டான்னா 1 1/4 சொம்பு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஒரு சின்னதாக ஒரு 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா 2, கருவேப்பிலை கொத்து இருக்குது 1 எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா தாளிக்கிறதுக்காக. நீங்கள் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை. எந்த ஸ்பூனில் மிளகு சீரகம் போட்டோமோ அதே ஸ்பூனில் சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன், ரசப்பொடி 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு அரைச்சிடுங்க. சொருன்னு ஓரளவுக்கு கொத்தமல்லியெல்லாம் நல்லா அரைச்சிடணும். அந்த பூண்டு கருவேப்பிலை போடும்போது மட்டும் நொறுன்னு ஒரு அரைச்சிடணும். அரைச்சி வச்சுட்டேன். புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாம். ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். இப்போ காஞ்சிருச்சு. இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றலாம். ரசத்துக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை, போதும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதே ஸ்பூன் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, நிறையா வேண்டாம் கடுகு. பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. கருவேப்பிலை வச்சுருக்கு இல்லையா, அதையும் போட்டுங்க. ஓரளவுக்கு நல்லா அப்படியே வதங்கட்டும். வதங்கிடுச்சு. கரைச்சி வச்ச இந்த ரசத்தை ஊற்றிடலாம். தேவைக்கேற்ற உப்பு சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூனு.
ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கல சாம்பார் தூளும் ரசப்பொடியும் அதை போட்டுடலாம். லைட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். போதும். உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுலாம். நான் போட மாட்டேன். கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசம். சும்மா அந்த நுரைக்கட்டி வந்ததுமே அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் போடலை. உங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். ரசம் கொதிக்கக்கூடாது, நுரை கட்டினாவே போதும். ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க.